வணக்கம் உண்மையான உறவுகளே. எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் தகவல்கள் நிறைய பகிர்ந்துருக்கிறாங்க. இதில் தான் எஸ்பிஓ நேர்மையாக இருக்கா இல்லை சொல்கிறது எல்லாமே குறையாகவே இருக்கான்னு நம்ம தீர்மானிக்க முடியும். அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அதை நோட்டீஸ் போர்டில் தெளிவாகவே நீங்கள் கேட்கலாம். நோட்டீஸ் போர்டில் இருந்தீங்கன்னா முழுமையாக கேளுங்க. இந்த வீடியோவில் நான் மிக முக்கியமான விஷயங்களை சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், அப்ளைனர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொன்னதில் இருந்து நிறைய நபர்களுடைய கேள்விகள் அதிகமாகுச்சு. அதற்கும் அடிக்கடி பதில்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே ஆக்டிவாக இருக்கிற நபர்கள் உங்களுடைய அப்ளைன் குரூப்புக்குள்ளே சேரலைன்னா என்ன ஆகும்? அந்த குரூப் படி ஒரு விதமான டாஸ்க் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டாஸ்க்குக்கும் கண்டிப்பாக சம்பளம் உண்டு. அந்த வருமானம் அவங்களுக்கு கிடைக்காது. கட்டாயம் அவங்க அப்ளைனரோட குரூப்பில் சேர்ந்துருக்கணும். ஒன்று, ஏன் அப்ளைனர் ரெஸ்பான்ஸ் இல்லை, ஆக்டிவாக இல்லை, ரீஃபண்ட் வாங்கிட்டாங்க, இந்த மாதிரி எந்த வித காரணங்கள் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நபர்கள்கிட்ட சேர்ந்துக்கலாம். ஸோ அவங்க உங்களுக்கு முன்னாடியே சேர்ந்த நபராக இருந்தால் உங்களுக்கு அந்த இன்ட்ரோ இன்கம் வரும். இதுதான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஜாயினிங் டேட் எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா, உங்கள் எஸ்பிஓ ஐடிக்குள்ளே போங்க, டேஷ்போர்ட் டச் பண்ணுங்கள். கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணதும் உங்கள் நேம், ஸ்டாஃப் ஐடி, மெயில் ஐடி, கடைசியில் ஜாயினிங் டேட்டுன்னு இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்னொரு வேலை என்ன போயிட்டுருக்குன்னா, என் டீமில் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வாண்டடாக போய் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது கண்டிப்பாக இன்ட்ரோ போனஸ் எதிர்பார்த்து மட்டும்தான் தவிர வேறு எந்த வித நோக்கம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலும் உங்களுக்கு எல்லாருடைய இன்ட்ரோ இன்கம் கிடைக்காது. எல்லாரையுமே அவ்வளவு சுலபமாக உங்களுக்கு கீழே சேர்க்கவும் முடியாது. ஸோ அவங்களா வந்து சேர்றேன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்களாக யார்கிட்டையும் எந்த மூலமாகவும் நீங்கள் தெரிவிக்காதீங்க என் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு. ஒரு நபர் ஏற்கனவே ஒரு குரூப்பில் இருக்கிறாருன்னா வேற ஒரு குரூப்பில் அவங்கள இணைக்காதீங்க. வேற ஒருத்தர் இணைச்சிருக்காரா இல்லையாங்கிறத பார்த்துட்டு நீங்களும் செக் பண்ணிவிட்டு இணைச்சிக்கோங்க. பை மோட்டில் மெயில் வராத நபர்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மெயில் வரலைனாலும் அங்கே அப்ரூவ்ட் இருந்தாலும் பெண்டிங் இருந்தாலும் நீங்கள் பே பண்ணதோட டேட் என்ன, அதை வச்சு மட்டும்தான் உங்களுக்கு அந்த சேல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த வித கவலையும் படாதீங்க. மெயில் வரலைனாலும் சரி, அப்ரூவ் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது பிடிஓ ஆஃபீஸருக்கு 15 நபர்கள் இணைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புதிய நபர்களாக இருந்தாலும் ஏற்கனவே இருந்த நபர்களாக இருந்தாலும் இந்த 15 நபர்களும் நீங்கள் தனித்தனி ஐடி, மல்டிபிள் ஐடிஸில் 5, 10 இந்த மாதிரி பிரித்து வச்சுருந்தீங்கன்னா அது சரி வராது. ஒரே ஐடியில் 15 நபர்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாரும் இன்னொரு ஜாயின் பண்ணாமல் பிறகு ஜாயின் பண்ணிக்கிற அந்த மாதிரி யாராவது இருந்தால் அவங்களுக்கு பிறகு இந்த குரூப் பேஸ் படி வேலை வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய வருமானங்களும் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் யாரும் புதிய நபர்களை கொண்டு வர வேண்டாம், நிறுத்திடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரம் இந்த மாதிரி குரூப்ஸில் உள்ளவங்க இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 3ஆம் தேதி பைமோட் கூப்பன் கோட் செயல்படுறதோட அறிவிப்புகள் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள்லேயே நியூ வித்ராவல் அதன் சம்பந்தமான தேதி அறிவிப்பும் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோ டாஸ்க் இன்னைக்கு மதியத்துக்குள்ள அவங்களுக்கும் டாஸ்க் நிறுத்தப்படும். இன்னும் 2 நாள் பிறகு தான், எப்போ நிறுத்துகிறாங்களோ அதில் இந்த 2 நாளுக்கு பிறகு தான் உங்களுக்கு மைக்ரோ டாஸ்க் மறுபடியும் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. யாராவது முடிக்காமல் இருந்தீங்கன்னா முடிச்சுக்கோங்க. சில பிரச்சனைகள் இருக்கலாம், லோடிங் இஷ்யூ இருக்கலாம், டவுன்லோட் இமேஜ் இஷ்யூ இருக்கலாம். இந்த மாதிரி சின்ன இஷ்யூஸ் வந்து கடைசியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி இப்போதைக்கு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா 2 நாளுக்கு பிறகும் பண்ணிக்கலாம்.
நன்றி உறவுகளே. அடுத்த முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எஸ்பிஓட ஏன் இவ்வளவு நாள் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாகவும் சொல்கிறேன். நம்ம சேனலை